ஓகே, நம்ம இந்த வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற நியூ டாபிக் குள்ள போக போறோம். ஸோ சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்குள்ள என்ஹான்சிங் மெயின்டெனபிலிட்டி எப்படி மெயின்டைன் நம்ம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் தி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் ஃப்ளோஸ் ப்ராப்பர்லி ஃபார் அ சாஃப்ட்வேர் டெலிவரி. அதாவது இப்போ சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. அந்த டெவலப் பண்ற விஷயம் வந்து கரெக்டா டெலிவரிக்கு ஏத்த மாதிரியான ஃப்ளோல போகுதா, அதனுடைய ஒர்க் ஃப்ளோ கரெக்டா போய்கிட்டு இருக்கா, அவங்க ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த டியூ டேட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்டை நம்ம முடிக்கிறதுக்கான ஒர்க் ஃப்ளோ கரெக்டா போய்கிட்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து டெவலப்மெண்ட் டைம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட் டைம் வந்து 2 to 3 years ஆகுது ஒரு ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னா, அதே இது வந்து மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னா 5 to 10 years ஆகும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறமும் மெயின்டெனன்ஸ் டீம் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பக்ஸ் இல்ல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூஸ் இல்ல ஏதாவது என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அந்த ப்ராஜெக்ட்ல. ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த கிளைண்ட் வந்து திடீர்னு எனக்கு இதை வேற என்விரான்மெண்ட் எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா அப்ப அது எல்லாமே மெயின்டெனன்ஸ் குள்ள வரும். சோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எப்படியும் 5 to 10 years இருக்கும் ஃபார் 2 to 3 years ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், அடாப்டிங் டு நியூ என்விரான்மெண்ட் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த விஷயங்கள் தான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் என்னன்னு சொன்னா புதுசா ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து கிளைண்ட் வந்து பேசி இதை கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபைனலைஸா நம்ம அதெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அதை ஒர்க் பண்ணி இருக்கும் போதே திடீர்னு கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபீச்சர் எனக்கு புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் ப்ரொவைடிங் நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு, பிளஸ் இம்ப்ரூவிங் யூசர் டிஸ்பிளே, அப்கிரேடிங் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடாப்டிங் டு நியூ என்விரான்மெண்ட் அப்படிங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணி கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்விரான்மெண்ட்ல லான்ச் கிளைண்ட் கேட்கிற என்விரான்மெண்ட்ல லான்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப ஆனா இப்ப கிளைண்ட் திடீர்னு வந்து ஒரு 2 months அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இந்த என்விரான்மெண்ட்ல வேணா, எனக்கு வந்து இந்த விண்டோஸ் ஓஎஸ் வேணா, எனக்கு வந்து உபுண்டுல எனக்கு மாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் நீங்க அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க அடாப்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதான் அது பிளஸ் மாடிஃபைங் சாஃப்ட்வேர் ஏதாவது மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அதுவுமே அடாப்டிங் டு நியூ என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கரெக்ஷன்ஸ் ப்ராப்ளம். கரெக்டிங் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, ரீவாலிடேஷன் ஆஃப் அ சாஃப்ட்வேர் டு கரெக்ட் எரர்ஸ். அதாவது ஏதாவது பக்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸ் டீம் வந்து நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க, டெவலப்பர்ஸ் கொடுப்பாங்க. டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை திரும்ப ரீவேலிடேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை திரும்ப வேலிடேட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் ரீவேலிடேஷன் ஆஃப். ஏன்னா அந்த எரர்ஸ் அப்புறம் கரெக்ட் பண்றதுக்காக திரும்ப ரீவேலிடேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்ப இதுல வந்து இப்ப சாஃப்ட்வேர் இது ஃபுல்லாமே சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த இதுக்குள்ள இந்த ஒரு மெயின்டெனன்ஸ்ங்கிற ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அனாலிசிஸ் ஆக்டிவிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், டிசைன் ஆக்டிவிட்டி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டி, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து எதுக்குள்ள வரக்கூடியதுன்னா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனாலிசிஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா, அனாலிசிஸ் ஃபேஸ் அப்ப நம்ம என்னென்ன மாதிரியான மெயின்டெனபிலிட்டி ஆக்டிவிட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னா இப்போ அனலைஸ் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அதுக்குன்னு அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட் நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப அந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு சர்டைன் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த இதெல்லாம் இருக்கணும், இதுல அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இது பண்ணிருக்கணும். ஒரு சில விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் பிளஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டு கன்ஃபார்ம் த யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட். யூனிஃபார்மிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட யூனிஃபார்மிட்டி அப்படின்னா தனித்தனியா செப்பரேட்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னா ஆக்குறது தான் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் மைல்ஸ்டோன் டு கன்ஃபார்ம் தட் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பேஸ்ட் ஆன் தி ஷெட்யூல். இது எல்லாமே அனலைஸ் ஃபேஸ்ல நம்ம பண்ணிடணும். ஏன்னா ஒரு மைல்ஸ்டோன் செட் பண்ணிக்கணும், அப்பனாதான் உனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெலிவரியில கொடுக்க முடியும். ஐ மீன் டியூ டேட் அப்போ நம்மளால ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஷெட்யூல்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கணும். ஸோ அந்த மைல்ஸ்டோன்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். எதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்மட் இருக்கணும், எந்தெந்த விஷயத்துக்குலாம் இருக்கணும் அப்படின்னா, ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட்ஸ்னா இப்போ நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தரம், இதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் மாதிரி, இதுக்குன்னு ஒரு ஃபார்மட், இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சர், கோடிங் கன்வென்ஷன், டெஸ்ட் பிளான், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆபரேஷன், இன்ஸ்டாலேஷன் மேனுவல், இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைஸா தான் ரெடி பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபார்மட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டிசைன் ஆக்டிவிட்டி. டிசைன்ல வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று ஆர்கிடெக்சரல் டிசைன் சொல்லுவோம், இன்னொன்று வந்து டீடைல்டு டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் டிசைன்ல ஒரு மெயின்டெனபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, கிளாரிட்டியா இருக்கணும்.
நம்ம ஆர்கிடெக்சர் டிசைன் போட்டிருக்கோம் அப்படின்னா கிளாரிட்டி இருக்கும். ஆர்கிடெக்சர் டிசைன் என்னதுன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றது தான் ஆர்கிடெக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் மாடுலாரிட்டி, அப்புறம் ஈஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் இன் பிரைமரி டிசைன். நம்ம முன்னாடியே பிரைமரி டிசைனா பேஸ் டிசைன் போடும்போது அதை ஈஸியா மாடிஃபிகேஷன் பண்றதுக்கான கிரைட்டீரியாஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டீடைல் டிசைன்ல என்னெல்லாம் இருக்கும்? டீடைல் டிசைன் இஸ் கன்சிடர்ட் வித் ஸ்பெசிஃபிக் அல்காரிதம். டீடைல் டிசைன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா algorithmic details specify பண்றது plus data representation, details of interfaces among functions and data structures. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் எப்படிப்பட்ட லிங்க் இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் எதுல இருக்கும் அப்படின்னா டீடைல்டு டிசைன் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ இது இந்த டீடைல் டிசைன் அப்ப மெயின்டைனபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் எப்படி என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நோட்டேஷன்ஸ் ஃபார் அல்காரிதம் டிஸ்கிரிப்ஷன். நம்ம அல்காரிதம் டிஸ்கிரிப்ஷன் டீடைல் டிசைன்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த அல்காரிதம் டிஸ்கிரைப் பண்றதுக்கு சர்டன் நோட்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்ஃபேஸ், இது எல்லாத்துக்குமே நோட்டேஷன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் டொமைன் என்ன அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா குளோபல் வேரியபிள் யூசேஜ் எல்லாம் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு இது அக்சசபிள் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுத்துருக்கணும். அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா, அதாவது எந்த ஃபங்க்ஷனை சைட் எஃபெக்ட்ஸ்னா எந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கக்கூடிய சேஞ்ச் வேற எந்த ஃபங்க்ஷன்லயாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கணும். பிளஸ் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்னா இப்படிதான் எக்ஸெப்ஷனை நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி நீங்க கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டீஸ்ல இதெல்லாம் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஈஸி டிசைனா இருக்கணும். சிங்கிள் என்ட்ரி சிங்கிள் எக்ஸிட் கோடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டாயமா இருக்கணும். அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிங்கிள் எக்ஸிட்னா ஒரு உள்ள வரப்போ அதாவது அது ஒரு ப்ராப்பர் ஃப்ளோல இருக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஈச் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆத்தர் நேம், அந்த ஃபங்க்ஷனை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கணும். என்னைக்கு அதை டெவலப் பண்றாங்கன்ற டேட் இருக்கணும். பிளஸ் யார் அதை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமரோட நேம் இருக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்னைக்கு பண்ணோம், என்ன பர்பஸ்க்காக பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கமெண்ட்ஸ்ல போட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அசெஷன்ஸ், இன்புட் அவுட்புட் அசெஷன்னா கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ், போஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அந்த கண்டிஷன்னால என்ன ஒரு சைட் எஃபெக்ட் வரப்போகுது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கண்டிஷனை பத்தி சொல்லிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்ல இது ஒரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து மெயின்டெனன்ஸ் கைடுவாங்க, இன்னொன்னு வந்து டெஸ்ட் சூட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் கைட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் என்டையர் சிஸ்டம். ஓவராலா இருக்கக்கூடிய ஒரு ஹோல் ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தின கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதுல ஏதாவது ஹைரார்கிக்கல் டயக்ராம்னா ஏதாவது ஸ்ட்ரக்சர் வைஸ்ல நம்மளோட ஆப்ரேஷன்ஸே ஸ்ட்ரக்சர் வைஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எந்த மாடியூலுக்கு அடுத்து எந்த மாடியூல நீங்க அக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத ஹைரார்கி டயக்ராம் மூலமா கொடுப்பாங்க. கால் கிராஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ளோ டயக்ராம், ஒரு ஃப்ளோ எங்க இருந்து எங்க ப்ராசஸ் போகுது அப்படிங்கறதோட ஃப்ளோ. நெக்ஸ்ட் டெஸ்ட் சூட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் a set of டெஸ்ட் டேட்டாவும் அதனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்ஸும் இருக்கும். அதாவது நம்ம டெஸ்ட் டேட்டானா ஆக்சுவலா சொல்ல போனோம்னா சிம்பிளா சொல்ல போனோம்னா டெஸ்ட் சூட்ல என்ன இருக்கும்னா டெஸ்ட் கேசஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே டெஸ்ட் சூட்ல இருக்கும். டெஸ்ட் கேஸ்ல என்ன இருக்கும், நம்ம என்ன மாடியூல் செக் பண்ண போறோம், அந்த மாடியூலுக்கு என்ன இன்புட் கொடுக்க போறோம், அது ப்ராசஸ் ஆயிட்டு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வரப்போகுது, அவுட்புட் வராம எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா அது எப்படி என்ன மாதிரி எரர் மெசேஜ் வரப்போகுது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் டெஸ்ட் கேஸ்ல இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த டெஸ்ட் சூட்டுக்குள்ள இருக்கும். அப்ப ஒரு சாஃப்ட்வேரை நீங்க மாடிஃபை பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி முடிச்சிட்டீங்க, டிப்ளாய் பண்ணிட்டீங்க, திடீர்னு ஏதோ கரெக்ஷன் சொல்லி நமக்கு வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணுவீங்க. அப்ப மாடிஃபை பண்ணும் போது புதுசா ஏதாவது டெஸ்ட் கேஸ் சேர்த்தீங்க அப்படின்னா அதையுமே எதுல ஆட் பண்ணிடணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் சூட் டாக்குமெண்ட்ல ஆட் பண்ணிடணும். என்ன பர்பஸுக்காக அப்படின்னா அப்பனாதான் உங்களுக்கு அந்த மாடிஃபிகேஷன் பண்ணதை வேலிடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் சூட் டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பர்டிகுலர் டெவலப் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எந்தெந்த ஒரு ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ஒரு சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும்னு சொல்லணும். அசம்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் ஃபார் ஈச் டெஸ்ட் கேஸ், ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸுக்கும் என்ன இன்புட்ங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டோட டெஸ்ட் கேசஸ், ஒவ்வொரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ இது எல்லாமே தான் என்ன சேர்ந்ததுன்னா என்னன்னா என்ஹான்சிங் மெயின்டெனபிலிட்டி ஆக்டிவிட்டி விடுவீங்க சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்ல மெயின்டெனபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோ செஷன்ல மேனேஜரல் அஸ்பெக்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது மேனேஜரல் அஸ்பெக்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ்னா இந்த மெயின்டெனன்ஸ் இப்போ மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம்ல, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கட்டாயமா கிளியர் பண்றேன். Thanks for watching.